அண்ணாமலை அவர்களும் எடப்பாடி ஐயா அவர்களும் இப்ப பண்ற கேம்பெயின் பாத்தீங்கன்னா மக்களுக்கு ஒரு சுறுசுறுப்பு வந்துருக்கு. இன்டர்நேஷனல் கிரிமினல் கூட ஒரு நாட்டின் மாநிலத்தின் ஒரு முதல்வர் கூட நிக்கிறாரு. கேடுகட்ட கேவலமான ஆட்சியை கலைஞர் ஐயா செஞ்சுட்டு போயிருக்காரு. அப்படி ஒரு அலட்சியம் அந்த முகத்துல பார்க்கும்போது நமக்கே அலட்சியமா தெரியுது. ஏன் இப்படி ஒரு அலட்சியம்? வேண்டவே வேண்டாம். இப்படி ஒரு ஆட்சி நமக்கு தேவையே இல்லை. நம்மளுடைய முதல்வர் ஐயாவுக்கும் நம்மளுடைய எடப்பாடி ஐயாவுக்கும் பார்த்தோம்னா கிளாஸ் ஓடிக்கிட்டு இருக்கு. வந்தே மாதரம். சாமானியர் குரல் தேசியவாதிகளுக்கு எனது அன்பான வணக்கங்கள். அண்ணாமலை அவர்களும் எடப்பாடி ஐயா அவர்களும் இப்ப பண்ற கேம்பெயின் பாத்தீங்கன்னா மக்களுக்கு ஒரு சுறுசுறுப்பு வந்துருச்சு. எல்லா தொண்டர்களுக்கும் பார்த்தோம்னா ஒரு எனர்ஜி வந்துருச்சு. நல்லா ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்களுக்கே ஒரு புது நம்பிக்கை, ஒரு தெம்பு வந்திருக்கு. உண்மையிலே பார்க்கும்போது ஒரு நல்ல ஒரு வித்தியாசமே தெரியுது. சோசியல் மீடியாவாகட்டும், நேர்லயுமே பார்த்தோம்னா ஒரு நல்ல வேகம் இருக்கு. சேம் டைம் அப்படியே பார்த்தோம்னா அந்த திமுக கட்சியை சார்ந்தவங்ககிட்ட ஒரு டல்லா இருக்காங்க. கேட்டாலே இல்லக்கா அவ்வளவுதான் அப்படிங்கிற மாதிரி அவங்கள்ட்டே ஒரு ரொம்ப சோர்ந்து போய் வேலை பார்க்காம ஒரு மாதிரி டல் அடிச்சுதான் இருக்கிறாங்க. இந்த சமயத்துல பார்த்தோம்னா நேத்து அண்ணாமலை அவர்கள் பேசும்போது நம் தமிழ்நாட்டுல இந்த போதையினால எவ்வளவு கலாச்சாரம் சீரழிஞ்சிருக்கு, நம்ம பிள்ளைகள்லாம் எந்த அளவுக்கு ஒரு ரொம்ப மோசமா போயிட்டாங்க, எத்தனை குடும்பங்கள் சீரழிஞ்சிருக்கு அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாமல் அவர் ஜாஃபர் சாதிக் போட்டோவை எடுத்து காமிச்சு விட்டாரு. இன்டர்நேஷனல் கிரிமினல் கூட ஒரு நாட்டின் மாநிலத்தின் ஒரு முதல்வர் கூட நிக்கிறாரு. துணை முதல்வர் இருக்கிறாங்க. எம்பி கனிமொழி அவர்கள் கூட நிக்கிறாங்க. 3 போட்டோவையும் காமிச்சிட்டாரு. காமிச்சிட்டு இவங்கதான் விக்கிறாங்க. எல்லாருக்குமே தெரியும் அந்த இன்னைக்கு ஆளும் வச்சுதான் வித்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இருந்தாலும் அண்ணாமலை அவர்களுக்கு சொன்னதுக்கு அப்புறம் நிறைய பேர் அவங்களே விக்கிறாங்க, அவங்களே நம்ம பிள்ளைகளுடைய வாழ்க்கையெல்லாம் வீணாக்குறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே ஒரு கோபமாக தெரியுது. நமக்கு பார்க்கும்போது உண்மையிலேயே அண்ணாமலை அவர்கள் அந்த போட்டோ காமிச்சதுக்கு பிறகு ஒரு நல்ல ஒரு மாற்றம் தெரியுது மக்கள்கிட்டயே. ஏன்னா ஒரு நாட்டினுடைய சட்டம் ஒழுங்கு, ஒரு மாநிலத்தின் சட்டம் ஒழுங்கு அந்த மாநிலத்தின் முதல்வர் கையில தான் இருக்கணும். இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டுல பார்த்தோம்னா என்னுடைய கை இரும்பு கரம் கொண்டு தவறு செய்தவர்களை அடக்குவோம் அப்படின்ட்டு நம்ம முதல்வர் ஐயா சொன்னாங்க. ஆனா இப்ப என்ன ஆகி போச்சுன்னா அது துருப்பிடிச்சு போயிருச்சு. எல்லாருமே ட்ரோல் பண்ற அளவுக்கு ஆயிக்கிருச்சு இன்னைக்கு சட்டம் ஒழுங்கு. ஆனா பார்த்தோம்னா அண்ணாமலை அவர்கள் சொன்னதுக்கு பிறகு எல்லாருக்குமே அதாவது இந்த கொஞ்சம் எழுச்சி வந்திருக்கு இந்த வார்த்தைகள்ல. உண்மையிலே பார்த்தோம்னா நம்ம கண்ணு முன்னாடி எத்தனையோ குடும்பங்கள் சீரழிஞ்சு போய்கிட்டு இருக்கு. அதை பத்திலாம் இவங்களுக்கு கவலையே இல்லை. டெய்லி விளம்பரம். ஐயோ இந்த விளம்பரம்னா என்னைக்கு தொலையும்னே தெரியல. அந்த அளவுக்கு மன உளைச்சலா இருக்கு. எனக்கெல்லாம் அவ்வளவு விளம்பரம். இந்த காசெல்லாம் வச்சு மக்களுக்கு நல்லது செஞ்சுதான் அந்த ஓட்டை நீங்க கேட்கவே வேணாமே, பேசாம வீட்டுல உட்காந்துக்கிட்டு அழகா ஜெயிச்சுட்டு போயிடலாமே. ஆனா மக்களுக்கு எதுவுமே செய்ய மாட்டோம். கனிம வளங்களை சுரண்டி 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 அந்த நெல்லை மாவட்டத்துல எல்லாம் காமிக்கிறாங்க. அந்த வீடியோ எல்லாம் பார்க்கும்போது எப்படி இம்பிட்டு காசு எல்லாம் எங்கிட்டே கொண்டு போய் பதுக்கி வைக்கிறீங்க, எதுக்கு இம்பிட்டு காசு, சாகும்போது என்னத்தை கொண்டு போறோம், நல்லா மக்களுக்கு நல்லா செஞ்சுட்டு போக வேண்டியதானே. நம்ம பாக்குறதுக்கு காமராஜர் ஐயா, கக்கன் ஐயா அவங்க எல்லாம் என்ன வச்சுட்டு போனாங்க, சாதாரணமா வாழ்ந்துட்டு மக்களுக்காக செஞ்சுட்டு போறாங்க. இன்னைக்கு அவங்கள மாதிரி காமராஜர் ஐயா மாதிரி ஒவ்வொரு ஆட்சியும் வரணும் ஒவ்வொரு கட்சிக்காரங்களும் சொல்றாங்க. இன்னைக்கு பார்த்து கலைஞர் ஐயா மாதிரி நாங்க ஆட்சி செய்வோம்ட்டு நீங்களே சொல்ல முடியாத அளவுக்கு இன்னைக்கு கேடுகட்ட கேவலமான ஆட்சியை கலைஞர் ஐயா செஞ்சுட்டு போயிருக்காரு. உங்களை எவ்வளவோ பேர் நிறைய ட்ரோல் பண்ணுவாங்க. ஆனா நேத்து நீங்க பண்ணின விஷயம், உங்களை ட்ரோல் பண்ணவங்க கூட நேத்து வேதனைப்பட்டு வீடியோ போட்டிருக்காங்க. நம்ம நேத்து நிறைய ஒரே வீடியோ நம்ம பலமுறை பார்த்திருப்போம். அந்த பச்சை சேலை கட்டின ஒரு பெரியம்மா முதல்வர் ஐயாட்ட ஒரு கால்ல விழுந்துட்டு ஒரு மனு ஏதோ குடுக்குறாங்க. அந்த மனுவை என்னன்னு சொல்லி நின்று ஒரு 2 நிமிஷம் பேசியிருக்கலாம் அவங்கள்ட்ட. அவங்க கண்ணீரோட குடுக்குறாங்க. அப்ப ஏதோ ஒரு பெரிய குறை இருக்கு. அதனாலதான் அவங்க வந்திருக்காங்க. இன்னொன்னு பார்த்தோம்னா நீங்க எடுக்கிறது எல்லாமே போட்டோ ஷூட் தான். அப்படி கூட அவங்கள தனியா கூப்பிட்டு கூட அவங்ககிட்ட மனுவை வாங்கி என்னமா செய்து ஏது செய்துன்னு கேட்டுட்டு அவங்க அந்த ஒருத்தவங்களுடைய குறையவாவது நீங்க நிவர்த்தி பண்ணிருக்கலாம். ஆனா என்ன பண்றீங்க, என்னமோ தொடத்தகாதவங்க மாதிரி, தீண்டத்தகாதவங்க மாதிரி, அப்படி ஒரு அலட்சியம் அந்த முகத்துல பார்க்கும்போது நமக்கே அலட்சியமா தெரியுது. ஏன் இப்படி ஒரு அலட்சியம்? இதே விஷயத்த அண்ணாமலை அவர்கள் செஞ்சிருப்பாரா, விஜய் அவர்கள் செஞ்சிருப்பாரா, சீமான் அவர்கள் செஞ்சிருப்பாரா, அன்புமணி ராமதாஸ் செஞ்சிருப்பாரா, டிடிவி ஐயா தினகரன் செஞ்சிருப்பாரா? கண்டிப்பா செஞ்சிருக்கவே மாட்டாங்க. ஜான் பாண்டியன் ஐயா யாருமே இதெல்லாம் செஞ்சிருக்கவே மாட்டாங்க. நின்று என்ன ஏதுன்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. கண்டிப்பா இவங்க எல்லாருமே செஞ்சிருந்தா இதே மாதிரி அப்படி அலட்சியமா நான் சொன்ன அத்தனை பேர்த்த யாராவது ஒருத்தவங்க செஞ்சிருந்தா கூட இது மிகப்பெரிய விஷயமா மீடியா எல்லாம் பேசிருக்கோம். பாத்தீங்களா, மக்களவே மதிக்கல, பெண்களை மதிக்கல அப்படின்னு சொல்லிட்டு எல்லா மீடியாவும் போட்டு காமிச்சிருக்கோம். ஆனா நேத்து இந்த சோசியல் மீடியா இருக்க போய் எல்லாருக்குமே வருத்தம். அதாவது அவர் கேலி கிண்டல் பண்ணவங்க கூட ஏன் ஒரு முதல்வர் இப்படி செய்யறாரு. ஒரு பையன் தான் சொல்றான், நான் நைட்டு 9:30 இன்னைக்கு இந்த டைம்ல நான் வீடியோ போடுறேன், எனக்கு மனசு அந்த அளவுக்கு வேதனையா இருக்குன்னு. கண்டிப்பா நேத்து எல்லாருமே வேதனைப்பட்டாங்க.
முதல்வரையா அப்படி செஞ்சிருக்கவே கூடாது. எல்லாரும் சொன்னாங்க சமூக நீதி சமத்துவம் தான் வந்து எங்க கட்சியினுடைய கொள்கை அப்படின்னு சொன்னாங்க. எங்க இருக்கு உங்கள்ட்ட சமூக நீதியும் சமத்துவமும்? எல்லாமே வந்து பெயர் அளவுலதான் இருக்கு. கொள்கைன்னு மட்டும் தான் சொல்றீங்க, பட் செயல்படுத்த மாட்டீங்க. நேத்து பார்த்தோம்னா பெண்களுக்கு 33% இடஒதுக்கீடு சென்ட்ரல் கவர்மெண்ட் கொண்டு வந்திருக்கு. அதுக்கு இங்க இருந்த 40 எம்பிக்களுமே போய் வேஸ்டா உட்காந்து கேன்னு கத்திட்டு அந்த மசோதா நிறைவேற்றவும் விடாம எதிர்த்து வந்து ஓட்டு போட்டிருக்காங்க. அப்ப நம்ம எப்படிப்பட்ட ஆட்களை வந்து நம்ம தேர்ந்தெடுக்கணும் நினைக்கணும். தமிழக மக்களை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். நம்ம நாடு வளர்ச்சி அடைவதற்கு முக்கியமாக தடையாக இருக்கிறது ரெண்டு. ஒண்ணு காங்கிரஸ், இன்னொன்னு திமுக தான். இது ரெண்டையுமே ஒழிச்சுட்டோம்னு வைங்களேன், நம்ம தமிழ்நாடு மட்டும் இல்ல இந்தியாவே வந்து மிகப்பெரிய இன்னும் வளர்ச்சி அடையும், நல்ல மேன்மை பெறும், நல்ல ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்கும். ஆனா இதெல்லாம் நம்ம தெரியாம பார்த்தோம்னா மறுபடி இப்படிப்பட்ட ஆளுகளை வந்து நம்ம தேர்ந்தெடுத்துட்டு இருக்கோம். காங்கிரஸ் வந்து கரைஞ்சு போயிடுச்சு. காங்கிரஸ்ல ஒண்ணும் இல்ல, தமிழ்நாடு கேரளாவுல மட்டும்தான் இருக்கு. ஆனா பார்த்தோம்னா இந்த தமிழ்நாட்டுல வந்து நம்ம வளர்த்து விட்டுக்கிட்டு இருக்கோம். பட் இந்த முறை வந்து இந்த 23ஆம் தேதி நமக்கு ஒரு நல்ல வாய்ப்பு. இல்லாட்டி நம்ம இன்னும் ஒரு 5 வருஷம் காக்கணும். வேண்டவே வேண்டாம், இப்படி ஒரு ஆட்சி நமக்கு தேவையே இல்லை. அழகா தள்ளி விட்டுட்டு போயிட்டு நமக்கு ஒரு நல்ல ஆட்சியை கொண்டு வருவாங்க. உண்மையிலே பார்த்தோம்னா நேற்று அந்த விஷயங்கள் எல்லாருமே வந்து பேசியிருப்பாங்க. இதை நம்ம மனசுல வச்சுக்கணும். பெண்களுக்கு பாதுகாப்பு தர்றேன்னு சொன்ன இந்த அரசாங்கம் 1% கூட தரவே இல்லை. அதனால இப்படிப்பட்ட அரசாங்கம் வேண்டாம். போதை கலாச்சாரம் மிக்க அரசாங்கம் வேண்டாம். நம்மளை பாதுகாக்காத ஒரு அரசாங்கம் வேண்டாம். மறுபடியும் இவங்க வந்தாங்கன்னு வைங்களேன், அதாவது எப்படி சொல்றதுன்னா நம்ம பாகிஸ்தானோட பிச்சைக்காரன் ஆயிடுவோம், பாகிஸ்தானோட கேவலமா ஆயிடுவோம் நினைச்சுக்கோங்க. அவ்வளவுதான். அப்ப பாகிஸ்தான்ல எவ்வளவு கேடுகட்ட ஆட்சி நடந்துகிட்டு இருக்குன்னு பாத்துக்கோங்க. அதை நான் கம்பேர் பண்றேன்னா அடுத்து வந்து நம்ம தமிழ்நாட்டிலையும் இதே ஆட்சி தொடர்ந்துச்சுன்னா இதே தான். நம்மளும் அவங்க மாவுக்கு நின்றுருக்காங்க, நம்ம தட்டை தூக்கிட்டு சோத்துக்கு நிக்க போறோம், அவ்வளவுதான். அதனால இந்த ஆட்சி வேண்டாம். என்னைய கேட்டா அதாவது நம்ம தமிழ்நாட்டை ஆள தகுதியான ஆட்களே இல்லைன்னு தான் சொல்லுவேன். நேற்று நடந்த விஷயம் எவ்வளவோ விஷயம் நம்ம எல்லாம் பேசியிருக்கோம். இது மாதிரி ஒரு விஷயம் வந்து இனிமேல் நடக்கவே கூடாது. கண்டிப்பாக இந்த இடத்துல வேற நான் சொன்ன சீமான் சார் கூட இப்படிலாம் செய்யவே மாட்டாரு. அவர்லாம் அணைச்சிருப்பாரு. அண்ணாமலை அவங்களை கட்டி அணைச்சு என்னமா வேணும் கேட்டிருப்பாரு. விஜய் கூட கண்டிப்பா இப்படி இன்னைக்கு வந்த ஒரு கட்சி ஆரம்பிச்ச விஜய் சார் கூட கண்டிப்பாக இப்படிலாம் பண்ணிருக்கவே மாட்டாரு. இந்த ஊட்டியா சொல்லலாம். ஆனா ஒரு தமிழக முதலமைச்சர் இப்படி செஞ்சது யாருனாலுமே ஏத்துக்கிறவே முடியல. இன்னொன்னு பார்த்தோம்னா நம்மளுடைய முதல்வர் ஐயாவுக்கும் நம்மளுடைய எடப்பாடி ஐயாவுக்கும் பார்த்தோம்னா கிளாஸ் ஓடிக்கிட்டு இருக்கு. ஏற்கனவே பார்த்தோம்னா இவர் வந்து இங்க மிஞ்சி மிஞ்சி போனா காலில் விழுந்தாங்க அப்படின்னு தான் சொல்ல முடியும். எடப்பாடி ஐயா சொல்லிட்டாரு, நம்ம பெரியவங்கிட்ட ஆசீர்வாதம் அது நம்முடைய கல்ச்சர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனா இன்னைக்கு வந்து நல்லா எப்படி சொல்றாங்கன்னா கும்முன்னு கும்மிக்கிட்டு இருக்காங்க அண்ணாமலை அவர்களும் எடப்பாடி ஐயார் அவர்களும். ரெண்டு பக்கமே பயங்கர ஒரு வைரலா தான் போய்கிட்டு இருக்கு. இன்னைக்கெல்லாம் ஒரு 2 3 நாளைக்கு முன்னாடி எல்லாம் பார்த்தா டம்மி பீஸ் அப்படின்ட்டாரு. இன்னைக்கெல்லாம் பார்த்தா மூளை குழம்பி போச்சு அப்படிங்கிற. கண்டிப்பா இதெல்லாம் பார்த்தோம்னா ரொம்ப வித்தியாசமான வார்த்தைகளாக இருக்கு. ஏன்னா எடப்பாடி ஐயா இப்படி பேசி யாருமே நம்ம தமிழக மக்கள் கேட்டிருக்கவே மாட்டோம். ரொம்ப சாஃப்ட் கார்னரா இருப்பாரு. யாரையுமே வந்து அவர் தனி மனித தாக்குதல் நடத்தவே மாட்டாரு. ஆனா இந்த முறை பார்த்தோம்னா இத்தனை வருஷமா அவரை நீங்க பேசினதுக்கு பூரா போட்டு தாக்குன்னு தாக்குறாரு. உண்மையிலேயும் எடப்பாடி ஐயா இப்படி பேசுறதும் அண்ணாமலை அவருக்கு இப்படி பேசுறதுதான் பார்த்தோம்னா உண்மையிலேயும் மக்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. பரவாயில்லப்பா, 2 பேருமே வந்துட்டாங்க, 2 பேருமே நல்லா இவங்களை சாத்துன்னு சாத்துறாங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு பெண்கள்லாம் நிறைய பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால இன்னும் நல்லா பேசட்டும். ஏன்னா மக்கள் நம்மளால பேச முடியல, நமக்காக யாரோ ஒருத்தவங்க பேசுறாங்கன்னு சொல்லும்போது உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. இந்த குறிப்பா பார்த்தோம்னா அண்ணாமலை அவர்கள் எந்த அளவுக்கு ட்ரோல் பண்ணாங்க, எடப்பாடி ஐயாவை எந்த அளவுக்கு ட்ரோல் பண்ணாங்க. இன்னைக்கு 2 பேருமே வந்து அவங்க ஆட்சிகளை கிளின்னு கிழிச்சு தூக்கி துவைச்சு எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு மக்கள்கிட்ட ஒரு நல்ல விழிப்புணர்வு வந்திருக்கு. போற இடமெல்லாம் திமுக கட்சிக்காரவங்க சாத்து வாங்கிட்டு தான் வந்துகிட்டு இருக்காங்க. அப்பாவை அவர்கள் முதல் கொண்டு அப்பாவெல்லாம் அந்த மாவட்டத்தை அப்படியே சுரண்டி எடுத்திருக்காப்ல. அந்த மக்களுக்கு நல்ல குடிதண்ணி கூட இல்லைங்கிறாங்க அந்த மக்கள். சரியான ஒரு நல்ல குடிதண்ணி கூட கொடுக்க முடியாத ஒரு அரசாங்கம். இவர் எதுக்கு இப்படி செய்யறாருன்னே தெரியல. அதனால மக்கள் இந்த முறை நல்லா யோசிச்சு நல்ல முடிவாக நல்ல தீர்ப்பாக கொடுப்பாங்கன்னு நம்புவோம். நம்ம முதல்வரையாவுக்கு பார்த்தோம்னா கோர்வையா ஒரு 4 லைன் கூட பேசவே தெரியாது. நமக்கே தெரியும் ஒரு மாநிலத்தில் முதல்வர் மற்ற மாநிலத்துல பார்த்தோம்னா அப்படி பேசுவாங்க. அட்லீஸ்ட் தமிழ்லயாவது நல்லா பேசுறான்னு பார்த்தா ஒரு துண்டு சீட்டு மகன் வந்து ஒரு A4 சீட்டு 2 சீட்டை வச்சுக்கிட்டு குழப்ப ஓட்டிக்கிட்டு இருப்பாங்க. இப்ப அதை கூட எந்த அளவுக்கு ஒரு பிராம்ப்ட் முதல்வர் நமக்கு. ஐயோ அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கெல்லாம் நெஞ்சே வெடிச்சு போச்சு. ஐயோ நம்ம முதல்வர் வந்து பிராம்ப்ட்லயுமே இவ்வளவு மிஸ்டேக் விடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு வந்து ஒரு புஸ்வானம் ஆகி போச்சு. ஒரு நல்ல செயல்திறன் இல்ல, படிப்பறிவே இல்லாட்டி கூட எத்தனையோ வந்து முதல்வர்கள்லாம் பார்த்தோம்னா அப்ப நம்மளுடைய காமராஜரை எல்லாம் படிக்காத மேதைன்னு தான் சொல்றோம். சொல்லும் போதே பாருங்க படிக்காத மேதைன்னு தான் வாயிலிருந்தே வருது. அவரெல்லாம் பார்த்தோம்னா எத்தனை டேம் கட்டியிருக்காரு, ஸ்கூல்களை கட்டியிருக்காரு, பிள்ளைங்க படிக்க வரணும்னு சொல்லிட்டு
எத்தனை ஸ்கூல்கள் சத்துணவு எவ்வளவு கொடுத்திருக்காரு. அவர் மாதிரிலாம் இன்னொருத்தவங்க வருவாங்களான்னு நம்மளால நினைச்சு கூட பார்க்க முடியாது. அப்படி ஆண்ட இடத்துல இன்னைக்கு ஸ்டாலின் ஐயா உட்காந்துக்கிட்டு அந்த இடத்துக்கே வந்து ஐயோ இவருக்கெல்லாம் போய் ஓட்டு போட்டு நம்ம மக்கள்ல எவ்வளவு பெரிய தவறு செஞ்சுட்டாங்கன்னு வந்து கோவப்படத்தான் வைக்கும். தமிழக மக்களே, நமக்கு நல்ல நிம்மதியான நாடு வேணும். நமக்கு வந்து ஒரு பாதுகாப்பான நாடு வேணும். மறுபடியும் இவங்க வந்தாங்கன்னா போதை கலாச்சாரம் அதிகமாயிடும், ஹிந்து எதிர்ப்பு அதிகமாயிடும். பெண்களுக்கு மட்டும் இல்ல, அடுத்து இவங்க வந்தாங்கன்னா ஆண்களுக்கும் ஆபத்து அதிகமாயிடும். ஆம்பளைகளும் வெளியே போக முடியாத சூழ்நிலை ஆயிடும். பொருளாதாரத்துல இன்னும் கீழே போயிடும். ஒண்ணுமில்ல, எல்லாரும் வந்து இந்துக்களுக்கு அறிவுள்ள அறிவுள்ளன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க இல்லையா? நான் என்ன சொல்றேன், ஒவ்வொருத்தரும் ஒரு 5 பேருக்கு வந்து இந்த இந்த ஆட்சிக்கு ஏன் ஓட்டு போடக்கூடாது? அதை மட்டும் ஒவ்வொருத்தவங்களும் இதை வந்து ஒரு ப்ராமிஸா எடுத்துக்கிட்டு இது நம்மளுடைய கடமையா நினைச்சுக்கிட்டு ஒவ்வொரு 5 பேருக்குமே வந்து நம்ம எடுத்து சொல்லி அவங்கள வந்து நம்ம புரிய வச்சுட்டோம்னாலே போதும். கண்டிப்பாக. ஆனா 2019, 2021, 2024க்கு பிறகு இந்த முறை பார்த்தோம்னா மக்கள்கிட்ட நல்ல மாறுதல் இருக்கு. மோடி ஐயா மேல இருந்த அந்த எதிர்ப்பு எல்லாமே நிறைய மாறி அவர் மேல வந்து ஒரு பாசம், ஒரு அன்பு வந்துருச்சு மோடி ஐயா மேல. அவர் நம்ம தமிழ்நாட்டுக்கு இவ்வளவு செஞ்சிருக்காரான்னு மக்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கு. இதே மாதிரி நம்ம இது ஃபுல்லா வந்து ஒவ்வொருத்தவங்களும் ஒரு 5 பேருக்கு நம்ம எடுத்து சொன்னாலேயும் கண்டிப்பாக மக்கள் புரிஞ்சிருவாங்க. இன்னைக்கு இருக்கும் ஆளும் அரசாங்கத்தை நம்ம எதிர்க்கட்சி வளர்ச்சியில கூட உட்கார வைக்கிறதுக்கு நம்மளால மட்டும்தான் முடியும். ஜெய்ஹிந்த், ஜெய் பாரத்.